இந்தியாவில் நீண்டகாலம் முதல்வராக இருந்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் ஆவார். சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சியைச் சேர்ந்த அவர் 1994 தொடங்கி 2019 வரையில் 24 ஆண்டுகள் 165 நாட்கள் சிக்கிம் முதல்வராக பதவி வகித்தார். அவருக்கு அடுத்தபடியாக நாட்டில் நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் நவீன் பட்நாயக். 2000ஆம் ஆண்டு ஒடிசா முதல்வராக பதவியேற்ற நவீன் பட்நாயக் 2024இல் ஆட்சியை பாஜகவிடம் பறிகொடுக்கும் வரையில் அந்த பதவியில் இருந்தார். அதாவது 24 ஆண்டுகள் 99 நாட்கள். இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கம் முன்னாள் முதல்வர் ஜோதி பாசு 1977இல் மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்ற ஜோதி பாசு 23 ஆண்டுகள் 137 நாட்கள் அந்த பதவியில் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பதவியில் இருந்து விலகினார். அருணாச்சல பிரதேசம் முன்னாள் முதல்வர் கெகாங் அபாங் இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். 1980 தொடங்கி 1999 வரையில் அருணாச்சல் முதல்வராக இருந்தவர் 2003இல் மீண்டும் முதல்வரானார். ஆனால் 2007இல் காங்கிரஸ் உட்கட்சி பூசலால் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். அவர் 22 ஆண்டுகள் 250 நாட்கள் அருணாச்சல் முதல்வராக இருந்தார். மிசோரம் மாநிலம் முன்னாள் முதல்வர் லால் தன்ஹால்வா 22 ஆண்டுகள் 60 நாட்கள் முதல்வராக பதவி வகித்தார். இதற்கு அடுத்தபடியாக ஹிமாச்சல பிரதேசம் முன்னாள் முதல்வர் வீர்பத்ர சிங் 21 ஆண்டுகள் 13 நாட்கள் அந்த பதவியில் இருந்தார். திரிபுரா முன்னாள் முதல்வர் மாணிக் சர்கார் 1998இலிருந்து 2018 வரையில் 19 ஆண்டுகள் 363 நாட்கள் முதல்வராக பதவி வகித்தார். 2018 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோற்று ஆட்சியை பறிகொடுக்க பதவியிலிருந்து விலகினார் மாணிக் சர்கார். இந்தியாவில் நீண்டகால முதல்வர் பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். 2000இல் 7 நாட்களாக முதல்வராக இருந்த நிதிஷ் 2005இல் மீண்டும் முதல்வரானார். இடையில் 2014இல் சில மாதங்கள் பதவியில் இருந்து விலகினார். பதவியிலிருந்து விலகியவர் 19 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வர் பதவியில் இருந்து வருகிறார். பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. 1969இல் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தமிழக முதல்வராக கருணாநிதி முதல் முறையாக பதவியேற்றார். தமிழக அரசியல் வரலாற்றில் 5 முறை முதல்வராக பதவி வகித்த அவர் அப்பதவியில் 18 ஆண்டுகள் 362 நாட்கள் இருந்தார்.